ஹைப்பர் டென்ஷன் வந்தால் நீங்கள் டென்ஷனே ஆகாதீங்க. ஸ்டார்ட்டிங்லேயே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு முறை பிபி செக் பண்ணுறீங்க. எவ்வளோ இருக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஹையாக இருந்துச்சுன்னா அப்படியே ரிலாக்ஸாக விடுங்க. 2 நாள் கழிச்சு திரும்பவும் செக் பண்ணுங்க. இந்த மாதிரி ரேண்டமா ஒரு 5லிருந்து 7 வாட்டி செக் பண்ணிட்டு, ஹை பிபி இருந்துச்சுன்னா, உடனடியா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? டயட். ஃபர்ஸ்ட்டு 2 முறை நீங்க பிபி செக் பண்ணிட்டு, அது 2 முறையே ஹையா இருந்துச்சுன்னா, உடனே டயட்ல சேஞ்சஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ரீடிங் பார்க்கும்போது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். டயட்ல நீங்க தவிர்க்க வேண்டிய விஷயம், கட்டாயம் இதெல்லாம் நீங்க சாப்பிடவே கூடாதுங்க. அப்படி இருந்தீங்கன்னா, ஒரு 2 மாசத்திலே பிபி ரெகுலேட் ஆயிடும். அப்படின்னா, என்னென்ன விஷயங்கள் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமான எண்ணெய், கொழுப்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய ஹை கேலரி டயட். இந்த ஹை கேலரி டயட் அப்படின்னு சொன்னோனே, என்னென்னலாம் இதில சேருதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஆயில் நெறைய இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ், டீப் ஃப்ரை பண்ணது. ஸோ நார்மலா இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டே நம்ம என்ன பண்றோம்னா, நல்லா ஃப்ரை பண்ணி மசாலாலாம் போட்டு, அத ஒரு அன்ஹெல்தி டயட்டா நம்ம சேஞ்ச் பண்ணிர்றோம்.